காலேஜ் போயிடுது அப்படின்னும் போது லவ் வரும் இல்லைங்களா? இப்ப வந்து காலேஜ் போனா என்னங்க எல்லாத்துலயும் லவ் சொல்றீங்க? ஏங்க இப்ப லவ் இல்லாத லைஃபே இல்லைங்க யாருக்குமே. 50 வயசுல லவ் கூட நான் பார்க்குறேன். 60 வயசுல லவ் கூட நான் பார்க்குறேன் தெரியுங்களா? அப்ப லவ் எந்த வயசுலனாலும் வரலாம். இல்லைங்களா? அது வந்து நம்ம வந்து அது இட்ஸ் அ சார்ட் ஆஃப் குட் ஃபீலிங். அப்ப நம்ம வந்து அது வந்து லவ் ஏன் வரக்கூடாது? ஏன் லவ் வருது? எதனால வருது? இந்த வயசுல லவ் வந்தா தப்பு. இவங்க மேல லவ் வந்தா தப்பு. இவங்கள லவ் பண்ணவே கூடாது. அப்படின்லாம் நம்ம சொல்லக்கூடாது. அவங்கவங்களுக்கு அவங்கவங்களது நியாயம் இல்லைங்களா? வி ஆர் நாட் சப்போஸ் டு கமெண்ட் எனிபடி இல்லைங்களா? சரி அப்படி இருக்க பட்சத்துல லவ் வருது. இந்த பையன் ஒரு மகர ராசி பையன் ஒரு பொண்ணு பார்த்து லவ் பண்றான் அப்படின்னு என்ன பார்த்து லவ் பண்ணுவான் ஃபர்ஸ்ட் இதுக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஷிப் பாருங்க. ஃப்ரெண்ட்ஷிப் வந்து பாத்தீங்கன்னா இப்போ காலேஜ் படிக்கிற பையனுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஸ்கூல் படிக்கும்போது குழந்தைங்களுக்கு அந்த ஸ்டேட்டஸ் எல்லாம் தெரியாது இல்லைங்களா? இப்போ காலேஜ் படிக்கிற பையன் ஃப்ரெண்டு அப்படின்னா ரொம்ப ஒரு கோட்டீஸ்வர வீட்டு பையனா இருப்பான். ரொம்ப ஹைஃபையான ஒரு பெரிய பாரம்பரியமான ஒரு பெரிய ஹைஃபையான ஃபேமிலி பையனா இருப்பான். அவன் வந்து பாருங்க சம்பந்தமே இல்லாம எந்த விதத்திலயும் அவங்களுக்கு எல்லளவு ஈக்குவல் இல்லாத பையன் கூட பழகுவான்.